வணக்கம் வாசகர்களே. அம்மு இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை மௌனத்தின் உதிரப்பூ நீயடா. கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். உதிரப்பூ 4. மாமா, மாமா! நெல் மூட்டைகளை ஏற்றிவிட்டு அன்றைய கணக்கை பார்த்து கொண்டிருந்தவனை இளங்குயிலின் அழைப்பு கலைத்தது. திரும்பி பார்த்து, என்ன ஆயிரமீனு இந்த பக்கம் என விசாரித்தான். அப்பா எனக்கு மாப்பிள பாத்திருக்காரு என்று எதையோ எதிர்பார்த்து அவனிடம் கூறினாள். அதற்கு எந்த முகபாவனையும் காட்டாத அருள், நல்ல விஷயம்தான ஆயிரமீனு, எந்த ஊரு மாப்பிள என அக்கறையாய் விசாரிப்பதாக காட்ட நினைத்து முடியாமல் போக கணக்கை சரிபார்ப்பது போல் குனிந்து கொண்டே கேட்டான். மாமா விளையாடாத, நான் நிஜமா சொல்றேன். அப்பா எனக்கு மாப்பிள பாத்துட்டாரு. இதுல விளையாட என்ன இருக்கு? உனக்கு மாப்பிள பார்த்தது நல்ல விஷயம் தானே. என்ன வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போனா பரவாயில்லையா? நீ நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தா எனக்கு சந்தோஷம்தான். அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? நான் அன்னைக்கே சொன்னதுதான், உன் அப்பா கல்யாணம் பண்ணி தர சம்மதிக்க மாட்டாரு. பெத்தவங்க இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க எனக்கும் உடன்பாடு இல்ல. எதையோ நினைச்சிட்டு நல்ல வாழ்க்கையை கெடுத்துக்காத என்றவன் பேசுவதற்கு வேறு எதுவும் இல்லை என்பது போல் வேலையை கவனித்துக் கொண்டிருந்தான். நின்று கொண்டிருந்தவளுக்குதான் கண்ணில் நீர் கோர்த்து கொள்ள ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அழுவது தெரிந்தாலும் தெரியாதது போல மீண்டும் புறக்கணித்தவன், இந்த மாதிரி ஒரு நாள் நீ நிக்க கூடாதுன்னுதான் என்ன நெருங்கி வரும்போதெல்லாம் வேணாம்னு மறுத்தேன். இப்போவாவது நான் சொல்றத புரிஞ்சு நடந்துக்க. முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா. உங்களை நினைச்சிட்டு வேற ஒருத்தர் கூட எப்படி வாழ முடியும்? நீ மட்டும் நினைச்சா பத்தாது, நான் நினைக்கணும். முக்கியமா உன்னை பெத்தவங்க நினைக்கணும். மாமா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கோ. உன்னை நினைச்சிட்டு இருந்தா இந்நேரம் கல்யாண ஏற்பாட்டை கேட்டு கொதிச்சிருப்பேன். இந்த மாதிரி சாவகாசமா உட்கார்ந்து பேசியிருக்க மாட்டேன் என்றவன் மீண்டும் தன் தலையை கணக்கு நோட்டில் மறைத்து கொண்டான். இப்ப முடிவா என்னதான் மாமா சொல்ற? கல்யாணம் பண்ணி நல்லபடியா வாழ சொல்றேன். மனசுல ஒருத்தரை நினைச்சிட்டு இன்னொருத்தரோட எப்படி வாழ்றது? உன்னை யாரு நினைக்க சொல்றது? முன்னாடி எப்படி வேணா இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறிட்டா தன்னால அவளுக்கு எல்லாமே அவனாகிடுவான். உன்னை காதலிச்சுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணா அது அவனுக்கு செய்யற துரோகம். அப்படி பார்த்தா இங்க யாருக்கும் கல்யாணம் நடக்காத ஆயிரமீனு. நீ யார வேணா காதலிக்கலாம். ஆனா புருஷனா ஒருத்தன் மட்டும்தான் உன் வாழ்க்கை முழுக்க வருவான். அவனை காதலி, அதுதான் உண்மையான காதல். மாமா, இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறது வேஸ்ட். நான் பெரிய மாமா கிட்ட பேசி பொண்ணு கேட்டு வர சொல்றேன் என்றவள் அங்கிருந்து கிளம்ப எண்ணி நடக்க, என்ன உன் இஷ்டத்துக்கு மாத்தணும்னு நினைக்காத. என்னால மாமாவ எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. அவரா நீயான்னு வந்தா நான் நிச்சயம் மாமாதான் வேணும்னு சொல்லுவேன். என் வார்த்தையை மீறி ஏதாச்சும் பண்ண வாழ்க்கை முழுக்க என் வீட்டு ஆளுங்களை ஒதுக்கி வச்ச மாதிரி உன்னையும் ஒதுக்கி வச்சிருவேன் என்றான் உறுதியாக. அவனின் உறுதியை நன்கறிந்தவள் என்ன செய்வதென்று தெரியாமல் அழுதவாறு நின்று கொண்டிருந்தாள். அரை மணி நேரங்கள் கடந்தும் நிற்கும் நிலை மாறவில்லை. மாறாக கண்ணில் மட்டும் காதல் நீர் விடாமல் கொட்டிக் கொண்டிருந்தது. அவள் இருப்பதும் அழுவதும் அருளுக்கு வலிக்கத்தான் செய்தது. இருந்தும் இதில் சுயநலமாக முடிவெடுத்தால் மீண்டும் முத்துப்பாண்டியின் மனம் உடையும் என்பதால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அவளை நோக்கினான். இன்னும் எதுக்காக இங்க நிக்கிற? கல்யாணம் ஆக போற பொண்ணு அங்க இங்கன்னு அலையாம நல்லா ரெஸ்ட் எடு. மாமா, நீ சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன். அதேதான் எங்க அப்பாக்கும். நிச்சய நாள் வரைக்கும் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள அப்பா கிட்ட வந்து பேசு. இல்லனா நான் உசுரோட இருக்க மாட்டேன் என்றவள் அழுது கொண்டே அங்கிருந்து நடையை கட்டினாள். அவள் சென்றதும் அவன் நினைவு பள்ளி காலத்திற்கு சென்று வந்தது. சிறு பிள்ளையிலேயே தனக்காக எதையும் செய்ய துணிந்தவள் இந்த வயதில் விட்டு கொடுப்பாள் என்ற எண்ணம் துளியும் இல்லை அருளுக்கு. அதே நேரம் ஏற்கனவே உடைந்திருக்கும் முத்துப்பாண்டியின் மனதை மீண்டும் உடைக்கும் எண்ணமும் அருளுக்கு இல்லை. இவை இரண்டிற்கும் நடுவில் தன் மனதில் அவளுக்கான நேசம் ஆலமரமாக வளர்ந்திருப்பதை அவன் மட்டுமே அறிவான். ஹே மயில், ரொம்ப நேரமா கடையில இருக்க மொத்த நொறுக்கு தீனியையும் விடாம தின்னுட்டு இருக்கியே தவிர என்ன விஷயம்னு சொல்ல மாட்ற. எம்புட்டு நேரம்தான் வேலைய பாக்காம உன் மூஞ்சைய பாத்துட்டு இருக்கிறது? மத்திய வேலை போல் கடைக்கு வந்திருந்தாள் மயில். வேலை செய்து கொண்டிருந்த கதிரை அறைக்கு இழுத்து சென்று ஒரு விஷயம் கூறுவதாக சொல்லியவள் அதை சொல்லாமல் கையில் கிடைப்பதையெல்லாம் வாயில் போட்டு அரைத்து கொண்டிருந்தாள். இதில் கடுப்பான கதிர்
கேள்வி எழுப்ப, அப்பொழுதுதான் நினைவு வந்தவள் போல், அதுவா, அக்காக்கு மாப்பிள பாத்திருக்காங்க. கையில் உள்ளதை வாயில் போட்டபடி கூறினாள். இத சொல்லவாடி இவ்ளோ நேரம் உன் மூஞ்சிய பாக்க வச்ச? என்றவன் தலையில் அடித்துக்கொண்டு தன் வேலையை கவனிக்க சென்றான். முழுசா கேளு அருந்தவாளு குரங்கு என செல்பவனை இழுத்து உட்கார வைத்தாள். என்ன சொல்லித் தொல. நான் அப்பா கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். அக்கா எந்த வீட்டுக்கு வாழ போறாளோ அதே வீட்டுக்கு தான் நானும் வாழ போவேன்னு. அத கேட்டு அப்பாவும் இப்ப பேசியிருக்கிற வீட்ல மாப்பிள்ளைக்கு தம்பி ஒருத்தன் இருக்கானா, அவனுக்கு பேச போறதா சொன்னாங்க. இந்த நல்ல விஷயத்த முதல்ல உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் ஓடி வந்தேன். அழகாக எதிரில் இருப்பவனை வெறுப்பேற்றத் தொடங்கினாள். ஆரம்பத்தில் சாதாரணமாக கேட்டவன் கடைசியில் உண்மையான குரங்கை போல் உச்சி கிளைக்கு தாவி இருந்தான். எலிவாலை பிடிப்பது போல் மயிலின் உச்சி முடியை பிடித்தவன் பட்டென இழுக்க, அதன் அழுத்தத்தில் வலியை உணர்ந்த மயிலோ, ஐயோ வலிக்குது லூசு, விடு விடு முடிய. கல்யாணம் பண்ணிட்டு போக அவ்ளோ ஆசையா? போறவ அப்படியே போக வேண்டியதானே. என்கிட்ட எதுக்கடி சொல்ற? என்ன எதிர்பார்த்து சொல்ற? உன் அக்காக்கு வெளிய மாப்பிள்ள பார்த்ததே தப்பு, இதுல நீயும் வெளிய பாக்க சொல்ற. இப்ப மாமங்காரன்னு நாங்க எதுக்கு இருக்கோம்? என்ன உசுப்பி விட்டு குளிர் காயலாம்னு அக்காவும் தங்கச்சியும் பிளான் பண்றீங்களா என மயிலின் திட்டத்தை போட்டு உடைத்தான் கதிர். அதில் சில நொடி முழித்தவள் பின் சாதாரணமாக, உன் மூஞ்சிக்கு திட்டம் வேற போடுறாங்க, விடுடா என தலைமுடியை காப்பாற்றிக் கொண்டு சற்று நகர்ந்தவள், நான் சொன்னது உண்மைதான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் எனக்கு அவ அம்மா மாதிரிதான். நிறைய நாள் எனக்காக யோசிச்சு நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்திருக்கா. வயித்துல இருக்கும்போதே அவளோட ஒன்னாதானே இருந்தேன். இத்தனை வருஷம் ஒன்னாவே எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி தனித்தனியா வாழ முடியும்? எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. உனக்கும் என் மேல விருப்பம் இருக்குன்னு தெரியும். ஆனா உன் அண்ணன் இருக்கானே என இழுத்தவள் வேண்டுமென்றே, சாரிப்பா, உன் அண்ணன்னு சொன்னா உனக்கு கோபம் வந்துரும். என் மாமா கல்லூலி மங்க இருக்காரே, என் அக்கா மனச புரிஞ்சுக்காம தவிக்க விடுறாரு. என்னோட அக்காவை ஏத்துக்காத வீட்ல நான் மட்டும் எப்படி வாழ்வேன்? அவனை வெறுப்பேற்றுவதாக ஆரம்பித்தவள் தன் மனதில் இருக்கும் உண்மையான எண்ணங்களை கூறிவிட்டாள். அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த கதிர் அனல் பார்வையை எதிரில் இருப்பவள் மீது பதித்தான் அக்னியாக. அவனின் பார்வையில் அனல் கூட கூட மயிலுக்கு உள்ளுக்குள் குளிரெடுக்க ஆரம்பித்தது. நடக்கப் போகும் கல்யாணத்தை அருள் நிறுத்த வாய்ப்பில்லை என்பதை முழுமையாக உணர்ந்த மயிலின் எண்ணங்களில் கதிர் மட்டுமே நிறைந்திருந்தான். கதிர் நினைத்தால் நிச்சயம் இந்த கல்யாணத்தை நிறுத்துவதோடு இல்லாமல் அருளுக்கும் இளங்குயிலுக்கும் கல்யாணம் நடக்க ஏற்பாடு செய்வான். அவ்விருவருக்கும் திருமணம் நடந்தால் மட்டுமே கதிரோடு திருமணம் நடக்கும் என்ற ஆசையோடு கல்யாண விஷயத்தை அவன் காதில் போட்டுவிட்டாள். வெகு நேரமாக மயிலை முறைத்து கொண்டிருந்தவன், என்னவா அவனுக்கு எங்கோ பார்த்து கொண்டு கேள்வி எழுப்பினான். எவனுக்கு என தெரியாதது போல் எகத்தாளமாக கேட்டாள் மயில். அதில் மேலும் முறைத்தவன் அவள் அருகில் சென்று, இந்தா பாரு, இந்த நக்கலெல்லாம் உன் வீட்டோட வச்சுக்கோ. என் வீட்டுக்கு வந்தா அடக்க ஒடுக்கமா இருக்கணும். உன் அக்கா யார கல்யாணம் பண்ணுவாளோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. உன் கழுத்துல தாலி கட்ட போறது நானாதான் இருப்பேன். உனக்கு விருப்பம் இல்லனாலும் இழுத்துட்டு போய் தாலி கட்டுற முழு உரிமை எனக்கு இருக்கு என்றவனின் கழுத்தை கட்டிக்கொண்டாள் மயில். அதெல்லாம் வேணாம் கதிரே, நீ மட்டும் ஒரு பார்வை பாரு, உன் பின்னாடியே வந்துருவேன். உனக்காக தான் நான் பிறந்ததே. நம்ம கல்யாணம் எதுக்கு திருட்டுத்தனமா நடக்கணும்? நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வர தயாரா இருக்கேன் என அவனின் காதோரம் கிசுகிசுத்தவள் உடனே, இப்படியெல்லாம் டயலாக் பேசுவேன்னு நினைக்காத. நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கதான் இந்த விஷயத்த காதல போட வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா என் அக்காக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். ஏன் நமக்கும் அதே மேடையில நடந்தாலும் சரிதான். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. குரங்கு மாதிரி குட்டிக்காரனை அடிச்சாது இந்த நிச்சயத்தை நிறுத்து. அப்படியே அத்தை மாமாவை கூட்டிட்டு வந்து வீட்ல பேசு. இல்லனா வரவன் பின்னாடியே நான் போயிடுவேன் என்றவள் அவனின் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டு, சீக்கிரம் யோசிச்சு சொல்லு. கதிருக்கு யோசிக்க நேரம் கொடுத்து அங்கிருந்து நகர்ந்தாள். அருள் கூறியதை நினைத்து பார்த்த இளங்குயில் சாப்பிடக்கூட தோன்றாமல் அழுதவாறு தூங்கி போயிருந்தாள். அதை சீதா பார்த்தாலும் எதுவும் கூற முடியாமல் வேலைக்கு சென்று விட்டார். அப்போதுதான் வீட்டிற்குள் வந்த மயிலுக்கு ஒன்றும் தெரியாமல் போனது. மாலை போல் எழுந்தவள் தன்னைத்தானே தேற்றிக் கொண்டு பின்புறமுள்ள தோட்டத்துக்கு சென்று பூக்களை பறித்து கொண்டிருக்கும் மயிலிடம் இயல்பாக பேசத் தொடங்கினாள். என்னக்கா, மாமா என்ன சொன்னாரு? என்ன புதுசா சொல்ல போறாரு? அதே பல்லவிதான் என அழுத்து கொண்டவளை கண்ட மயில், விடு, எங்க போயிட போறாரு, பாத்துக்கலாம் என்றாள். அங்க என்னவா? ஆஹாஹா, செம காமெடிக்கா.
அவன் கிட்ட சொன்னா பொறாமையில சண்டை போட்டு கல்யாணத்தை நிறுத்துவான். அதே மாதிரி மாமாவையும் வாயை திறக்க வச்சிடுவான்னு நினைச்சுதான் நான் பிளான் போட்டதே. அத கரெக்டா சொல்லிட்டான். இருந்தாலும் ஒத்துக்காம நல்லா சமாளிச்சுட்டேன். நிச்சயமா கதிர் ஏதாச்சும் பண்ணுவான். கலகம் பிறந்தா அதுல நமக்கான வழியும் பிறக்கும்கா. நீ தைரியமா இரு என இளங்குயிலுக்கு நம்பிக்கை அளிக்க அவளும் சற்று இயல்புக்கு திரும்பினாள். இளமையில் சொன்ன வார்த்தையில் யோசனைக்கு ஆளான முத்துப்பாண்டி அதை பற்றி சாந்தி குடும்பத்திடம் பேச சென்றார். அவர்களோ இன்னும் மகிழ்ச்சியில் மூழ்க ஆரம்பித்தனர். இரு பெண்களையும் மருமகளாக்கும் எண்ணத்தில். அனைத்தையும் முடிவு செய்த முத்துப்பாண்டி வீட்டிற்கு வந்து தன் மனைவியிடம் இரு திருமணத்தை பற்றியும் தெரிவித்தார். செய்தி அப்படியே மகள்களுக்கும் பகிரப்பட்டது. கேட்டதும் இளமையில் எதுவும் நடக்காதது போல் டிவி பார்த்து கொண்டிருந்தாள். மாறாக இளங்குயில்தான், நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல மயிலு, இப்ப பாரு எங்க வந்து நிக்குதுன்னு. மாமா எனக்கு இல்லன்னு விதி இருக்குது போல. நீயாவது கதிர கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழாம எதுக்குடி இப்படி என அவளை வறுக்க தொடங்கி இருந்தாள். சீதா, நான் அன்னைக்கே சொன்னேன் உங்க அப்பாவை பத்தி தெரியாம வார்த்தைய விடாதன்னு. ஒரு கல்யாணத்தை நிறுத்தவே இங்க வழி தெரியல. இதுல 2 கல்யாணமா மாறிடுச்சு உன் அவசர புத்தியால என இன்னும் தன் மகளை ஏதேதோ திட்டிக் கொண்டிருந்தார். இளமையிலோ இது எதையும் காதில் வாங்காமல் டிவியை பார்த்து கொண்டிருக்க, தங்கையின் செயலில் கடுப்பான இளங்குயில், இவ்ளோ நடந்திருக்கு, எங்கேயாவது ஒரு வார்த்தை பேசுறியா நீ என அவள் கையில் இருக்கும் ரிமோட்டை வாங்கி டிவியை அணைத்தாள். இங்க பாருங்க, எனக்கு கதிர பத்தி நல்லா தெரியும். அவன் கண்டிப்பா யாருக்காகவும் என்னை விட்டு கொடுக்க மாட்டான். அவன் மேல இருக்க நம்பிக்கையில தான் நான் இவ்ளோ பொறுமையா இருக்கேன் என்றாள் இளமயில். நீ சொல்ற எல்லாமே எனக்கு தெரியும் மயிலு. ஆனா இந்த விஷயத்துல நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. அப்பாவை பத்தி நல்லா தெரிஞ்சும் நீ உன் கல்யாணத்தை பத்தி பேசி இருக்க கூடாது மயிலு. இப்ப பாரு, என்னோட சேர்ந்து உன்னோட காதலும் சாக போகுது. எல்லாம் என் தலையெழுத்து. கதிர் மாதிரி மாமா வாயை திறந்தா எல்லாமே மாறும் என்ற இளங்குயில் அழ ஆரம்பித்து விட்டாள். அவளின் அழுகையை காண சகிக்காத சீதா, இதுக்குதான் அன்னைக்கே யோசிக்க சொன்னேன். இனி இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்க போகுதோ. அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் வேற யாரும் கிடைக்கலையா? உங்க அப்பாக்கு யார பிடிக்காதோ அவங்க வீட்டு பசங்களை காதலிக்கிறீங்களேடி. ஒருத்தி காதலுக்கே விடை என்னன்னு தெரியல. இதுல நீ வேற அக்கா போற வீட்டுக்கு தான் நானும் போவேன்னு சொல்லி இன்னும் சிக்கலாக்கிட்ட என்றார். அம்மா, இதுல சிக்கல் எல்லாம் ஒண்ணுமில்ல. இன்னும் சொல்ல போனா இருக்க சிக்கலை எடுக்கதான் நான் முயற்சி பண்றேன். அதுவும் இல்லாம அப்பா கிட்ட சொன்ன வார்த்தை உண்மைமா. நான் கதிரை எவ்வளவு காதலிக்கிறேனோ அதை விட அதிகமா எனக்கு இவளை பிடிக்கும். இவ போற வீட்டுக்கு தான் நிச்சயம் நானும் போவேன். அது எந்த வீடா இருந்தாலும் சரி என்றதோடு அங்கிருந்து புறப்பட்டாள் இளமயில். இது எங்க போய் முடியுமோ என்ற கவலையில் சீதா ஒரு ஓரமாக அமர்ந்துவிட, இளங்குயிலுக்குத்தான் சங்கடமான நிலை. தன் காதல் நிறைவேறாவிட்டாலும் தங்கையின் காதல் நிறைவேற வேண்டும் என முடிவெடுத்தவள் நாளை கதிரை பார்த்து பேச முடிவு செய்திருந்தாள். நினைத்தது போல் கதிரை பார்க்க அவனின் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்திருந்தாள் இளங்குயில். வாங்க மேடம், என்ன இந்த பக்கம்? ஏன், உனக்கு எதுக்கு வந்திருக்கன்னு தெரியாதா என்றவள் அவனை புருவமுயர்த்தி பார்த்தாள். தெரியும் தெரியும். ஆனா என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்கன்னு தான் தெரியல மேடம். எனக்காக வரல. இளங்குயிலின் வார்த்தையில் அவளை திரும்பி பார்த்தவன், வேற? உங்க அண்ணனுக்கு தான் என் காதல் புரியல. நீயாவது என் தங்கச்சி காதல புரிஞ்சுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போக வந்தேன். யாருக்கு யார் அண்ணன்? அவள் சொல்லிய விஷயத்தை பற்றி கண்டு கொள்ளாதவன் அருளை அண்ணன் என்று சொன்னதை பற்றி விசாரிக்க, உனக்கு ஒரே அண்ணன் தான், அது என் மாமா அருள் உதிரன்தான். அத நான் சொல்லணும், நீ இல்ல. நான் தான் சொல்லுவேன். அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்படியா என்றவன் தன் வேலையை கவனிக்க சென்று விட்டான். அவன் பின்னால் சென்ற இளங்குயில், கதிரு, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையில என் தங்கச்சிய தண்டிக்காத. அவளுக்கும் அப்பா மாப்பிள்ள பார்த்து பேசி முடிச்சிட்டாரு. உன் அண்ணன் மாதிரி அமைதியா இருக்காம ஏதாச்சும் பண்ணு என்றாள். இளங்குயில் பேசி 10 நிமிடங்களுக்கு மேலாகியும் கதிரின் செயலில் எந்த மாற்றமும் இல்லை. பொறுமை இழந்தவள், இந்தாடா என் மாமன் பத்த 2வது பைத்தியமே, ஒழுங்கா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ற வழிய பாரு. இல்லனா கொழுந்தன்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னை கட்டி போட்டு என் தங்கச்சியை தாலி கட்ட சொல்லிடுவேன். ஆஹா, அன்னைக்கு பயந்து அடங்கி போற கொழுந்த நான் இல்ல. அடங்காம திரியிற உன்னை சரின்னு விடுற அளவுக்கு நான் நல்ல அண்ணியும் இல்ல. இந்தா, என் வீட்டுக்கு வரும்போது இந்த நினைப்போட வந்துடாத. அது என்ன வீட்டுக்கு வரும்போது, இப்பவே அந்த நினைப்போட தான் இருக்கேன். அண்ணி சொல் பேச்ச கேட்டு நடந்துக்கோங்க கொழுந்தனாரே என்றவள் பேசி முடித்ததும் தன்னை அறியாமல் சிரித்துவிட அவனும் சிரிப்பில் கலந்து கொண்டான்.
அகரம் கிராமத்தில் காலையிலேயே பஞ்சாயத்து மணி அடித்தது. அவ்வூரில் இருப்பவருக்கு இன்று பஞ்சாயத்து நடக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தியது. யார் யார் மீது பஞ்சாயத்து கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஊரில் இருக்கும் பெண்மணிகள் குழாயடி வீட்டு பின்புறம் என்றும் ஆண்கள் தேநீர் அருந்தும் மேடையிலும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் பதில் கொடுக்கும் விதமாக பஞ்சாயத்தும் நடக்க தொடங்க ஊரில் பெரிய தலைக்கட்டான முத்துப்பாண்டியும் பரமசிவனும் அங்கு வந்திருந்தார்கள். வழக்கமாக அவர்கள் இருவரும் தீர்ப்பு சொல்லும் இடத்தில் அமருவார்கள். ஆனால் இந்த முறை வழக்கே அவர்கள் மீதுதான் இருந்தது. ஆம், முத்துப்பாண்டிதான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கிறார். அதுவும் பரமசிவன் மீதும் இளைய மகனான கதிர்நிலவன் மீதும். பஞ்சாயத்தில் முத்துப்பாண்டி இல்லனா பரமசிவன் தான் எப்பவுமே தீர்ப்பு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்னடானா தீர்ப்பு சொல்ல வேண்டிய 2 பேரும் இப்படி வாதம் பண்ணி நிக்கிறீங்க. முத்துப்பாண்டி, உன்னோட பிராது என்னன்னு சொல்லுப்பா. பஞ்சாயத்தில் பெரியவர் ஒருவர் கேள்வியை முன்வைத்தார். இந்த அகரம் ஊருக்கே தெரியும். நானும் இதோ இங்க எதிர்ல நிக்கிறாங்களே இவங்க குடும்பமும் பேசிக்கிறது இல்லன்னு. உறவு முறிஞ்சு போய் பல வருஷம் ஆகுது. அப்படி இருக்க எந்த முறையில என் பொண்ணுங்களுக்கு இவரும் இவர் பசங்களும் மாம முறை ஆகும் என்று குரலில் கடினத்தன்மை கூட்ட கேட்டார் முத்துப்பாண்டி. ஏயா முத்துப்பாண்டி, இப்ப அதுவா பிரச்சனை என கூட்டத்தில் ஒருவர் கேட்க, என்ன பிரச்சனைன்னு சொல்றதுக்கு முன்னாடி எதுக்குயா கேள்வி கேக்குறீங்க என சிடுசிடுத்தார். பின் என் 2 பொண்ணுங்களுக்கும் மாப்பிள பாத்திருந்தேன். இதோ நிக்கறானே இவன் பெத்த சின்ன மகன். அந்த வீட்டுக்கு போன் பண்ணி, முறை மாமாங்க 1க்கு 2 பேர் இருக்கும், நீங்க எப்படி வரலாம், நிச்சயத்தை நிறுத்துங்க, இல்லனா உங்க குடும்பத்துக்கே ஆபத்து வரும், அப்படி இப்படின்னு மிரட்டி இருக்கான். அவங்களும் இவனுக்கு பயந்துட்டு நிச்சயத்தை நிறுத்த சொல்றாங்க. இத இவன் மட்டும் பண்ண மாதிரி தெரியல. குடும்பமே சேர்ந்து திட்டம் போட்டு என் பொண்ணுங்க கல்யாணத்தை நிறுத்தி இருக்காங்க. வீட்டுக்குள்ள இப்படி ஒரு அயோக்கியனை வச்சுட்டு வெளியில வந்து நல்லவன் மாதிரி எப்படிதான் பேச முடியுதோ? என் பொண்ணுங்களுக்கும் இவனுங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இதுக்கு இந்த பஞ்சாயத்து தான் தீர்ப்பு சொல்லணும். ஒழுங்கா இவனும் இவன் அப்பனும் அவங்க கிட்ட பேசி மன்னிப்பு கேட்கணும் என்றவர் பேச்சை கேட்டு அதுவரை அமைதியாக இருந்த கதிர் இடைமறித்து, நானே மன்னிப்பு கேட்க மாட்டேன், இதுல என் அப்பா வேற கேட்கணுமா? நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? முறை பசங்க 2 பேர் இருக்கும்போது வெளியில எப்படி மாப்பிள பாக்கலாம்? அதுவும் இல்லாம இவர் பொண்ணுங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. வேணும்னா கூப்பிட்டு கேளுங்க. யாருக்கு யாருடா முறை பசங்க? இனி ஒரு தடவை இப்படி சொன்ன உன் அப்பனுக்கு புள்ள இல்லாம போயிடும். முத்துப்பாண்டி கடுமையாக கதிரை எச்சரிக்க, அவனும், என்ன மிரட்டி பாக்குறீங்களா? இல்லாம ஆகிற வர எங்க கை சும்மா இருக்குமா? சண்டை வேணாம்னு அமைதியா இருந்துட்டா உங்களுக்கு பயந்துட்டோம்னு அர்த்தம் இல்ல. நாங்க பயந்து பம்முற அளவுக்கு நீங்க பெரிய ஆளும் இல்ல. கதிரு, உன்னை விட பெரிய மனுஷன், பஞ்சாயத்து தலைவர் வேற, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுப்பா என்று ஊர் பெருசில் ஒன்று நியாயமாக பேச, பெரிய மனுஷனா? யாரு இவரா? பொண்ணுங்க வாழ்க்கை நாசமா போனாலும் பரவாயில்ல, எங்கள கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. இவர மாதிரி ஆளுங்களுக்கு மரியாதை ஒண்ணுதான் குறை. கதிரின் வார்த்தையில் கோபம் ஏறிய முத்துப்பாண்டி காரசாரமாக வார்த்தைகளை முன்வைத்தார். கதிரும் அவருக்கு போட்டியாக பேசிக் கொண்டிருந்தான். இதை பார்த்த பரமசிவம் தன் மகனை அடக்க முடியாமல் போராட ஊர் பெருசுகளும் முத்துப்பாண்டியை அடக்கும் வழியை தேடிக் கொண்டிருந்தனர். ஏயா பரமசிவம், என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன், ஊர் பஞ்சாயத்து தலைவர்ல அவரும் ஒருத்தர், அதுவும் இல்லாம மாமா வேற. இந்த மாதிரி உன் பையன் மரியாதை இல்லாம பேசலாமா? ஒரு வார்த்தை அடக்கி வைக்க மாட்டியா என மீண்டும் ஒருவர் கேள்வி கேட்க தலை குனிந்தபடி நின்றிருந்தார் பரமசிவம். முத்துப்பாண்டி, அது எப்படி அவன் கேப்பான்? இந்த வேலைய பண்ண சொன்னதே அவன்தானே. என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி சீதனமா சொத்தை வாங்கிட்டான். இப்போ மீதி இருக்க சொத்தையும் வாங்க பாக்குறான். பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கான். 32 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரிதான் இவன் ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு வந்து நின்னான். அதே மாதிரி இன்னைக்கு இவன் பையன் ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறான். அப்பன் ரத்தம் தானே ஓடுது 2 பேத்துக்கும். இவங்க குடும்பத்துக்கே பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுதான் வேலை என்றவர் இன்னும் பேச துவங்கினார். விவாதங்கள் மாறி மாறி போனது. மனதில் இருக்கும் கோபத்தை தீர்க்க இதுதான் சமயம் என்று பரமசிவம் மீதிருக்கும் மொத்த கோபத்தையும் காட்டிக் கொண்டிருந்தார் முத்துப்பாண்டி. கதிரும் அவருக்கு ஈடாக வார்த்தைகளை வீசிக் கொண்டிருக்க கலவரமானது பஞ்சாயத்து. நாங்க ஒன்னும் தேடி வந்து உங்க வீட்டு வாசல்ல நிக்கல பொண்ணு கேட்டு. உங்க வீட்டு பொண்ணுங்க தான் எங்களை தேடி வந்தாங்க. வேணும்னா கேளுங்க என்றான் கதிர் நிலவன். எதுக்காக ஏன் பொண்ணுங்களை கேட்கணும்? அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இருக்கு, பெரியவன் பின்னாடிதான் உங்க பொண்ணு அலைஞ்சிட்டு இருந்தா. இந்த ஊர்ல நிறைய பேர் அதுக்கு சாட்சி. பொண்ணு மனசுல யாரு இருக்கான்னு தெரிஞ்சோம் மாப்பிள்ள பார்த்தது உங்க தப்பு. பொண்ணுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற நீங்க எல்லாம் என்ன அப்பன்?
முதல்ல மனுஷனானே தெரியல, அப்புறம் எங்க இருந்து அப்பனா இருக்கிறது என வார்த்தையை விட போர்க்களமானது பஞ்சாயத்து. 32 வருடங்களுக்கு முன் நடந்தது முதல் இன்று நடந்த சம்பவம் முதல் கொண்டு இருவரும் மாற்றி மாற்றி வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டனர். எதற்கோ பஞ்சாயத்து கூட்டப்பட்டிருக்க எதை நோக்கியோ சென்று கொண்டிருந்தது அகரம் பஞ்சாயத்து. ஊர் பஞ்சாயத்தில் அமர்ந்திருந்த ஒருவர், போதும் நிறுத்துங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிற பிராதுக்கே இன்னும் தீர்ப்பு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள அடுத்த பஞ்சாயத்தை தொடங்கிட்டீங்க. அதற்கு ஆதரவு தருவது போல் மற்றொருவரோ, ஆமாயா, இது அவங்க குடும்ப பிரச்சனை, வீட்ல போய் பாத்துக்கட்டும். இப்ப பிரச்சனையோட மைய புள்ளி முத்துப்பாண்டி பொண்ணுதான். அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு கதிருக்கு எப்படி தெரியும்? அப்ப அந்த பொண்ணு தானே சொல்லியிருக்கணும். அதுவும் இல்லாம அருள் அடிக்கடி பார்த்து பேசுறதா சொல்றான். ஊர்ல சில பேரும் காத்து வாக்குல அத சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அத பத்தி இளங்குயில் கிட்டதான் கேட்கணும் என்றவர் அங்கு சீதா பக்கத்தில் நின்று கொண்டிருந்த இளங்குயிலிடம், நீ என்னம்மா சொல்ற? கதிர் சொல்றது எல்லாம் உண்மையா? நீ சொல்லிதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த போனானா என கேட்டார். அதுவரை கம்பீரமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த முத்துப்பாண்டி தர்ம சங்கடமான நிலையோடு தன் மகளை காண இளங்குயிலும் அவரைதான் பார்த்திருந்தாள். சிறிது நேரம் மனதோடு பேசியவள் பின் ஒரு முடிவோடு, நான் அருள் மாமாவை விரும்புறது உண்மை, மாமாவும் என்ன விரும்புறாங்க. இதுக்கு நடுவுல எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் கதிர் கிட்ட சொன்னேன். நான் சொல்லிதான் கதிர் இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏற்பாடு பண்ணான் என தந்தையின் நிலையை பற்றி சிறிதும் யோசிக்காத இளங்குயில் கூறிவிட முத்துப்பாண்டியோ பேச்சின்றி அமைதியானார். பஞ்சாயத்து நடப்பது அருங்காதுக்கு எட்டியது. அங்கு வந்து சேர்வதற்குள் வாக்குவாதங்கள் ஏற்கனவே கணக்கில்லாமல் சென்று கொண்டிருக்க இளங்குயிலின் பேச்சு முடியும் நேரம் அங்கு வந்திருந்தான் அருளுதிரன். வந்தவனுக்கு நடப்பது புரியவே நொடிகள் தேவைப்பட்டது. ஒவ்வொருவராக பார்த்தவன் கடைசியாக முத்துப்பாண்டியை கண்டான். அவரோ சங்கடமான நிலையில் நின்று கொண்டிருந்தார். அவரை கண்ட அருளுக்கும் மாமனை போல் சங்கடமான நிலைதான். காரணம், ஒருபுறம் இக்கட்டான சூழ்நிலையில் தன் மாமன், மறுபுறம் தனக்காக நிற்கும் இளங்குயில். அதையெல்லாம் விட பெரிய அதிர்ச்சி, எதிரியாக நினைக்கும் தம்பியே தனக்காக இதை செய்திருக்கிறான் என்பதே. வந்த அருளை கண்ட இளங்குயில் மனம் நிம்மதி பெருமூச்சு விட்டது. எப்படியும் இன்று அருளின் முடிவு சபைக்கு வந்துவிடும், அத்தோடு தன் திருமண பிரச்சனையும் முடிவுக்கு வந்துவிடும் என்ற எண்ணத்தில். ஆனால் அருளின் பார்வை முத்துப்பாண்டியை மட்டுமே மொய்க்க தொடங்கியது. இந்தா முத்துப்பாண்டி, உன் பொண்ணு சொல்லிதான் கதிர் இந்த வேலைய செஞ்சிருக்கான். அதனால கதிரை தப்பு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம உன் பொண்ணு அருளை விரும்புறதா சொல்றா. பேசாம கட்டி வச்சுடு. பல வருஷமா பிரிஞ்சிருக்கிற குடும்பம் ஒன்னு சேரும் என்றதில் கோபம் கண்ணை மறைத்தது முத்துப்பாண்டிக்கு. என்னையா பேசுறீங்க? இந்த குடும்பத்துல என் பொண்ணு அனுப்புனா நல்லா வாழ்வாளா? ஏற்கனவே என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் பட்ட வேதனை போதாதா? இத்தனை வருஷமா பாத்துட்டு தானே இருக்கீங்க. என் தங்கச்சி எங்க போனா என்ன ஆனான்னு கூட இது வரைக்கும் தெரியல. அத பத்தி எல்லாம் கவலைப்படாத இந்த ஜென்மோ 2வது பொண்டாட்டி கூட இப்ப வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். இவன மாதிரியே இவன் பையனும் என் பொண்ண துரத்தி விட்டுட்டு வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பொண்ணுங்களை அங்க அனுப்ப மாட்டேன். பல வருட குடும்ப பிரச்சனை பஞ்சாயத்தில் தலை தூக்க பரமசிவம் ஊர் முன்னால் குற்றவாளியாக நின்றார். அதேபோல் கணவனுடன் வந்த வெண்ணிலாவும் உடல் கூச உள்ளுக்குள் துடிதுடித்து கதறினார். முத்துப்பாண்டி இன்னும் வார்த்தையால் அவமானத்தை கூட்டிக் கொண்டே செல்ல வெண்ணிலாவின் மனம் உடைந்து அழுதது. அதை வெளியில் காட்டாது, அண்ணா என்று முத்துப்பாண்டியை அழைத்தார். ஏய், யாருக்கு யார் அண்ணன்? என்ன அண்ணான்னு சொல்ற உரிமை என் தங்கச்சிக்கு மட்டும்தான் இருக்கு. நீ துரோகி, அதுவும் உதவி செஞ்ச என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்து இதோ இங்க நிக்கிறானே, இவனை மயக்கி வாழ்ந்துட்டு இருக்க பெரிய துரோகி. நீ எல்லாம் என் முன்னாடி நிக்கவே தகுதி இல்லாதவ. எந்த தைரியத்துல பேச வர என்று ஆவேசமாக இடம் மறந்து பேச முத்துப்பாண்டியை தடுத்தது அருளின் குரல். போதும் நிறுத்துங்க. இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். உங்க பொண்ணு சொல்ற எதுவும் உண்மை இல்ல. நான் உங்க பொண்ண விரும்பல. எனக்கு விருப்பம் இல்லைன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். இப்போவும் எல்லார் முன்னாடியும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்க பொண்ண நான் விரும்பல. என்னால உங்க பொண்ணு வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது. என் தம்பி பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன் என்று சொல்லி முடித்ததும் கோபம் கொண்ட கதிர், டேய், நீ எதுக்கு இப்ப மன்னிப்பு கேக்குற? அவர்தான் இவ்ளோ நேரம் பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்கணும் என்றான். தம்பியை முறைத்தவன், வாய மூடு நிலவா என்று கண்டித்தவன், மரியாதையா பேச முதல்ல. அவருக்கும் நமக்கும் எந்த உறவும் இல்ல. நம்ம அவங்களுக்கு மாமன் உறவும் இல்ல. இதுக்கு மேல எதுவும் பேசாத என்றவன் முத்துப்பாண்டியிடம், இத்தோட எல்லாத்தையும் முடிச்சிட்டு கிளம்புங்க
என்று அருளுதிரன் பேச்சை முடித்தான். அதுவரை இருந்த சத்தம் அனைத்தும் அடங்கியது அருளின் வார்த்தையில். பின் அங்கிருந்த அனைவரும் இளங்குயிலை காண அவளும் அவனையே பார்த்திருந்தாள். நீ பேசியது சரியா என்ற கேள்வியை தாங்கிக் கொண்டு, என்னம்மா அருள் இப்படி சொல்றான், இதுக்கு நீ என்ன சொல்ற? மாமனிடம் இவ்வார்த்தையை எதிர்பார்க்காத இளங்குயிலின் மனது வெடித்து கண்ணீரை வார்த்தையாய் சொல்றது பொய்ன்னு அவரு மனசாட்சிக்கே தெரியும். மாமா என்ன விரும்புறது உண்மை. நான் என் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுவும் என்ன விரும்புறது உண்மைன்னு இந்த ஊர் முன்னாடி சொல்ல வச்சு நான் சொன்னது நடக்கலனா கடைசி வரைக்கும் முத்துப்பாண்டி பொண்ணாவே செத்துடுவேன் என்றவள் அங்கிருந்து புறப்பட்டாள், யாரையும் பார்க்காமல். அருள்மயில் இருவரை தவிர அங்கிருந்த அத்தனை பேர் பார்வையும் இளங்குயிலை பின்தொடர்ந்தது. பெண்ணவளின் வார்த்தையில் இருக்கும் உறுதி நாளை நடைமுறையில் சாத்தியமா என்ற எண்ணத்தோடு